అడిరాకమ్మా కొత్తోడు ముత్తు తరవో
வணக்கம். நாங்க வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் வந்திருக்கோம். சரி, அம்மாக்கு எத்தனை வயது? 76. அப்ப கேக்குல 80 இருக்கு. அந்த முன்னால இருக்கிற கேக்குல வந்து 80 இருக்கு. வாரி எழுதி தந்துட்டாங்க உடனே. சரி, ஓகே. அப்ப அம்மாண்ட பிறந்த நாளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? மகள் எங்க இருக்கா? ஏன் மகள்? எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் வெளிநாட்டுல எந்தெந்த நாட்டில் இருக்காங்க? எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க? ஜெர்மன்ல. வெக்கர் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. சரி, எந்தெந்த நாட்டில் இருக்காங்க? ஜெர்மன், லண்டன், 2 நாட்டிலையும் இருக்காங்க. சரி, அப்ப எந்த பிள்ளை அனுப்பி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பழங்கள். பழங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த பழங்களை அனுப்பினது யார்? பிள்ளைகள். ஆனா இது பிள்ளைகள் அனுப்பல. பிள்ளைகள் அனுப்பல. நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் அம்மாவோட ஏதோ கோவம் போல. கோவமா? கோவமா இல்ல. அப்ப அவங்க அனுப்பல. வேற யாராவது அனுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து அனுப்பினாங்கிற பேரை சொன்னாதான் நான் கிஃப்ட் தருவேன். இல்லாட்டி கொண்டு போயிருவேன். பருமதி வாய்ந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. கொண்டு போனா உங்களுக்கு தான் நட்டம். எனக்கு பரவாயில்ல. அவங்க காசு போடுவாங்க. அந்த கிஃப்டை நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப நீங்க சொன்னா உங்களுக்கு கிஃப்ட் வரும், எனக்கு காசு வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, யாரா இருக்கும்? மகேந்திரன். மகேந்திரன் யாரு? உங்களோட பிள்ளையா? இல்ல இல்ல, பிள்ளைகளோட லிஸ்ட்ல இருந்து தெரியல. இந்த கிஃப்ட் தெரியல. வேற ஒரு தடவை இல்லையா உங்களுக்கு அனுப்பக்கூடிய? உங்களோட பாசம் உள்ள உங்களுக்கு வேற யார ரொம்ப பிடிக்கும்? பேரன் எங்க? வெளிநாட்டுலயா? லண்டன்ல. என்ன பேரா இருக்கு? நர்மதனோட பேர்ல எதுவும் வேற இல்ல. தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? டான்ஸ் ஆடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களா? டான்ஸ் ஆடுவீங்களோ? சரி, அப்ப இருந்து கதைங்க. அப்ப பாட்டு பாடுவீங்களா? சரி, அப்ப அம்மாக்கு இந்த கிஃப்ட், இந்த கேக் எல்லாம் யார் கட்டினது? யார் வாங்கி தந்தது? பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் இதுவும் வாங்கி தந்து இதுவும் அனுப்புற அளவுக்கு வைத்த வசதி இல்லை. அப்ப எங்களை அனுப்பினது வேற ஒரு வசதி உள்ளதுதான். அப்ப சொல்லுங்க, யார்? அப்ப நீங்க சொல்லாட்டி நான் எப்படி கிட்டதான் அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் கை தொழுவதே அம்மா அன்பென்றாலே. அப்ப நான் முதல் கிஃப்ட பார்ப்போம், அதுக்கு பிறகு யார் தந்தது பார்ப்போம். இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. சரி, அண்ணி பாத்துட்டீங்களா? எவ்வளோ இருக்கு? 10,000 ரூபா. சரி, அப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன? 2,000 ரூபா வந்தா தெரிஞ்சிட்டு.
சரி ஓகே, அப்ப நான் இன்னும் ஒரு கிஃப்ட் தரேன், அதை பாருங்க, அதை பார்த்தே சொல்லுங்க யார் தந்தேன்னு. சரி, யார்கிட்ட கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, பாருங்க கீழே ஒரு போட்டோ இருக்கு சின்ன. போட்டோ பாத்துட்டீங்களா? யார்கிட்ட போட்டோ இருக்கு? பேரன். என்ன பெயர்? ஓ, என்ன பெயர் அவருக்கு? பேரனுக்கு நர்மதன். எங்க இருக்க? சரி, லண்டன்ல இருந்து அம்மாக்கு பேரன் வந்து பார்த்து பார்த்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்க. அப்ப கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓ சரி, பழம் எல்லாம் சாப்பிட்டு தான் வெறும் வரைக்கும் உஷாரா இருக்கவா உங்களை, சரியா? ஓ, அப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அவர் உங்களுக்கு சொல்ல பிறந்த நாள் பார்த்து நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சரி, அதோட அம்மாட்ட பூட்ட பிள்ளை இதுக்கு நிக்குதா? சரி, பூட்ட பிள்ளைய கூப்பிடுங்க. சரி, இதை வந்து பூட்ட பிள்ளை உங்களோட கையில கொடுக்கவாமட்டு அதையும் தந்து விட்டேன். அதே ஒரு பாருங்க. சரி ஓகே, எல்லாம் பிடிச்சிருக்கா அம்மாவுக்கு? சரி ஓகே, அப்ப நாங்களும் பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக அம்மாக்கு நீங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு அறமர விழுதா பல ஓரமும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா.